மானாதிபதி வந்து தெரியுங்களா அப்பயே? ஏன்னா மான் என்றால மங்கையை குறிக்கும். நான் அப்பயே நினைச்சேன். நோட்டமே அதுதான். சரி, இப்போ நான் போன பிள்ளை வரேன். போது வாக்கு போடலாமா? போவா போவா வாழ்கிற வாழ்கிறே வாழ்கிறே நீங்களே வாழ்கிறே 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 நீங்களே கைதபியே நீங்களே கரூர்ல உமாவும் அற்புதம் இருக்கிற மாதிரி உடம்பு அந்த மாதிரி ஏன்னா பார்த்தாலும் பார்த்திருக்கேன் இது போல சின்ன குட்டி இது போல நாட்டுக்கட்ட நான் ஒருத்தியனா பார்த்தாலும் பார்த்திருக்கேன் முற்காலங்கள் பாட்டு படி ஆடி சின்ன குட்டி சிறந்த குட்டி எனக்கு ஏத்த குட்டி எனக்கு ஏத்த குட்டி வளர்ந்த குட்டி எனக்கு ஏத்த குட்டி வளர்ந்த குட்டி ஏத்த குட்டி எனக்கு ஏத்த குட்டி ஏத்த குட்டி 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 அது வட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி அது வட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி வட்ட போட்டு காரி காரி வளவு கொண்ட காரி காரி வட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி வட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி உங்க தன்னே நன்னே நானே நன்னே ஜோக்கு ஜோக்குதா நன்னே நன்னே நானே நன்னே ஜோக்கு ஜோக்கு உங்க தன்னே நன்னே நானே நன்னே உட்கார்ந்து சோக்குதா நானே நன்னே நானே நன்னே உட்கார்ந்து சோக்குதா உட்கார்ந்து குத்துறாத ஏத்துக்கலாம் சும்மா போயிட முடியுமா கம்பளம் வாங்குறாங்க கம்பளம் மட்டும் நான் 5000 நான் 5500 வேணும் உங்க தன்னே நன்னே நானே உங்க தன்னே நன்னே நானே நன்னே ஓட்டு சோட்டுதா உட்கார்ந்து நானே நன்னே மாத்தி உட்காருங்க ஆயோ யாரு நல்லா அப்படியா கிட்டி அடிக்கிறாங்க விட்டு கீழே இறங்கி உங்க சண்டை விடுத விட்டு மாத்தி உட்காருங்க எப்படி உட்காருங்க என்ன இப்ப இப்படி இல்ல சேர்ந்து அப்படி ஆடணும் நான் கூட இப்படி ஆட்டத்தை பார்த்தது இல்ல என்ன ஒரு பிணைப்பு ஐயோ மறுபடியும் ஆடுகையா நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் இது கரையாட்டம் இல்ல இது கரையாட்டம் என்ன ஒரு ஆட்டம் அது சாமி குறைக்கணுமா ஓ உடம்பு குறைக்கிறதுக்கு என் உடம்பு குறைஞ்சது உங்க தண்ணே நானே ஆயோ பாத்தியா ஆயோ ஆத்தாட்டோ
மிருதகாரு என்ன வயிறு வலிக்க சிரிக்கிறார? ரசிச்சு சிரிக்கிறீங்களா? நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் இந்த ஆட்டத்தை. இந்த ஆட்டத்தை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். நாளைக்கு போய் நாலு வீட்டில் எங்கள் ஊர்ல நான் உட்காந்து இந்த மச்சான் யார் மச்சான்? அவர்தான் எங்க மச்சானா? மச்சான் தான் உங்க மச்சான் தான். கூட்டிட்டு போயிடவா? இந்த காலமே பொட்டையெல்லாம் அருந்து விழுந்துருச்சு. வேடுவர் மாலை பண்ணி வந்திருக்கிறார். மானத்தை எனக்கு என்ன வேணும்? அவரு உங்க அண்ணன். மாறு வந்து அப்புறம் படிச்சு விடுறேன் மச்சான் உன் தங்கச்சி மச்சான். அது என் தங்கை கல்யாணம் தானே. என் தங்கச்சி நான் பாட்டில்ல, உன் தங்கச்சி நான் பார்க்கணுமா? கூப்பிடியா? கூப்பிடுறேன் மச்சான். கூப்பிடு. இப்படி ஆளு ஓகேவா? ஏய் என் தங்கச்சி நான் அப்புறம் இப்படி சொல்லலாமா? எனக்கு இல்ல மச்சான், நீ முன்ன பின்ன பார்த்தது இல்ல. நான் தான் உங்களுக்கு தங்கச்சின்னு அறிமுகப்படுத்திருக்கேன். சரி, அதான் உங்க தங்கச்சி ஓகேவான்னு கேட்டேன். என் தங்கச்சி உனக்கே சரியாக ஏத்துக்குவோம். சரி அப்ப கூப்பிடுவேன். கூப்பிடு, உன் தங்கச்சி பார்க்கலாம். மடி மாயண்ணே வந்திருக்காக. மாடியா? மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக. சரி, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. மாமா வழி தங்கச்சி தஞ்சாவூர் குறவரம் குளத்தி வந்திருக்காகோ. மாமா மின்னல் உட்கார்ந்து ஆடிருக்காகோ. அவருக்கு பதினஞ்சு வெட்டியார் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒடியம்மா தங்கச்சி. மாமா மின்னல் இம்புட்டு சித்து விளையாடலாம் வச்சு தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்கல. நம்பிராஜ குடும்பம் அப்படி எல்லாம் ஆகக்கூடாதுடா. நம்பிராஜ குடும்பத்துக்கு எப்படியும் பேர் இருக்கு. வீரத்தேவா அடுத்த மேடைக்கு போனா ஒரு எதிரி வர்றாருன்னு வச்சுக்க, அந்த எதிரிகிட்ட எதிர்த்து நிக்கிறது எப்படி நிக்க இதெல்லாம் தெரியாம ட்ரைனிங் கொடுத்தாகணும். அத புரியுங்க தங்கச்சி உட்கார்ந்து என்ன கிழமை? நீங்க என்ன கிழமைடா? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன பண்ணணும்? கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டியா? கணக்கு எடுக்கணும்ல. நாங்க என்ன பண்றது? எங்க உடம்புக்கு சாப்பிடவே இல்லை, 10 இட்லியே போட்டு முடிக்கிட்டு வந்திருக்காரு. நானாவது அங்கேயே சாப்பிட்டு வந்தேன். ஏன் பார்சலோட வந்துட்டாங்க, நான் என்ன பண்றது? அண்ணே என்னை கணக்கு பண்றேன் இல்லையா? ஆமாடா. யாரா நீ? யார கணக்கு பண்ணிட்டு இருக்க? ஆட்கள் கணக்கு பண்றது எனக்கு தெரியாது. இனிமேதான் எங்க அண்ணன் சொல்லி கொடுப்பாரு. கத்து கொடுக்கணும். அண்ணே நான் ஒரு தடவை உட்கார்ந்து ஆடுனேன். நம்ம 2 பேருமாடா? நீங்க மட்டும் ஆடுனேன். சுவாரஸ்யம் இருக்காடா. ஏன்னா நம்ம 2 பேரும் ஆடுறத ஊரே பார்க்கணும். நம்ம 2 பேரும் முகரைய பாரு. நம்ம 2 பேரும் எப்படி ஆடுறது? நான் என்ன பண்றேன், கஷ்டப்பட்டு உன்னை வளர்க்கும். சரி
கஷ்டப்பட்டு வளர்க்கறத உட்கார்ந்து ஆடுறது. தங்கச்சி இங்கோண்டு பிள்ளைல இருந்து மொட்டை குண்டியா இருக்கிற காலத்துல இருந்து தோல்ல தூக்கி போட்டு வளர்த்து இன்ன வரைக்கும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருக்கேன். வளர்த்து வச்சு இன்னொருத்தன் கையில போட்டு கொடுக்கறதுக்கு சரியா நான் பேசிட்டு அங்கடி என்ன பேசிருக்கீங்க? இல்ல சும்மா பேசாதேன்னு சொல்றேன். சரி சொல்லி முடிங்க அப்படின்னு வளர்த்து வச்சிருக்கான். சரி வளர்த்து வச்சு இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒத்திகையை பாத்துக்கலாமே. என்ன ஆட்டம் எல்லாம் ஒத்திகை பாத்துக்கலாமான்னு சொல்றேன். உட்கார்ந்து ஆடுறது. நீ என்ன நினைச்சாட்டா அண்ணன் அப்படி தப்பா நினைக்கிறான். சரிண்ணே உட்கார்ந்து ஆடுறதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உட்கார்ந்து நான் எவ்வளவு வேகமா எந்திரிக்கிறேனோ அவ்வளவு வேகமா நீங்க எந்திரிக்கணும். அது எந்திரிக்கிறோம்ல உருண்டுகிட்டு விழுந்துருவேன். ஆனா ஒண்ணு 108 நம்பருக்கு போன் அடிச்சு வச்சிருங்க. 108 ஆட ஆரம்பிச்சா கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து ஆமா கையில பாதி இந்த கால இந்த பக்கம் பேரும் அந்த கால அங்கிட்டு பேரும் அதை ஏத்தி கொண்டு போறதுக்கு வேணும் ரெண்டு. உட்கார்ந்து ஆடுறதுல ரொம்ப கொஞ்சம் வேகமா ஆடுவேன். சரி நீங்க அந்த வேகத்துக்கு எழுந்திருக்க மாட்டீங்க. ஏய் கொடுதுற வேடு வர ஓகே உட்கார்ந்தா மாப்ள ஏய் உங்க மச்சான கேடியா மாப்பிளைய பேடாண்டாரு உங்க கையெடுத்து கும்பிடாரு. அண்ணா மணி கரெக்ட் பண்ணி கணக்கு போடும். அண்ணா ஒண்ணு நான் 2 நான் 3 யாரு ஒண்ணு கூடுத என்ன ஒண்ணு போகுது? அதான் ஆய் திறக்க மாட்டியோ? ஆய் ஊமை அவரு ஊமையா? அண்ணா அங்க என்ன பேசிருக்கா? இல்ல வேடு வர சும்மா மறந்து அடிச்சாங்கன்னா உட்கார்ந்து ஆடுவான் அப்புறம் பரவாயில்லையா? அவரே வந்ததுனால கூடுதா? என்ன வந்ததுனால கூடுது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அம்மாடி வாடா. அவர் மான தெரியும். அண்ணா உண்மையிலேயே உன்னை பார்த்து ரொம்ப காமெடியா இருக்கு. அதுல உட்கார்ந்து ஆடுனீங்க பாரு, உட்கார்ந்து ஆடுனீங்க பாரு, அதுல நான் மயங்கட்டி வயிறே வலி எடுத்து போச்சு எனக்கு. நம்ம சிரிச்சோம்னா ஊரே சிரிச்சிடும். நம்ம சிரிக்க கூடாது. அண்ணா ஊர் சிரிக்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறது. ஆமா. சரியா? அது யாரு அது? மான தெரிந்தாரா? மான தேடி வந்தாரா? அவர் தேடி வந்த நீங்க பாத்தீங்களா? வரலையாடா? வரல இல்ல. அப்ப வரலன்னு சொல்லி ஒரு போக சொல்ல வேண்டியது. எதுக்கு இவ்வளவு நேரம் நீங்க போயா போயா சொன்னேன். சொன்னீங்களா? சொல்லி அவர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? இடத்தோட தலைவியை பார்த்து ஒரு வார்த்தை வந்துச்சான்னு கேட்டுக்கிறேன். என்னண்ணா இது? நீங்க இருக்கீங்க, தோழி இருக்கா, நீங்க 2 பேரும் பார்க்காதம்மா நான் பார்த்துருக்க போறேன். அம்மாடா சாமி நான் சொன்னேன். நம்ப மாட்டேங்கிறேன். நம்ம நினைக்கிறேன். அப்படியே பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு கேளுங்க. அந்த ஆளு ஒண்ணும் பண்ண முடியாது. அங்கே தான் ஒண்ணும் பண்ண முடியாம தான் இங்க வந்திருக்காரு. என்னதான் பண்ண போறாரு? நீங்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏலே அண்ணா சரி வாங்க, உங்களுக்கு நிறைய தேடு தினைமாவா போய் போட்டு அம்மாடி 2 பேரும் யாரு ஏன்டா கேட்கிற கதையா? ஏன்னா தினமும் முடிஞ்சு போச்சான். கூச்சலுமா நல்லா இருப்பேன் இராஜா சொல்ல போறாங்க இரு சித்தப்பூர் அது பெரிய கதை. தினமும் முடிஞ்சு போச்சான். அப்புறம் அப்பா இப்பதான் மைதா 1.5 கிலோ வாங்கி நான் கொடுத்துட்டு போயிருக்காரு. மயிலாவா? தினமும் இல்லையா? அதனால கடையில போய் மல்லிகை கல்ல 1.5 கிலோ மைதா வாங்கிட்டு வந்துருக்காரு. தேடு இல்ல, தேடு பதில விளக்கண்ணையா பால் ஊத்திக்க சொல்லிக்கிறார். பால் கறந்து அண்ணன் விளக்கண்ணுங்கிறாரு. விளக்கண்ணு நானும் இந்த பிள்ளை போய் பால் கறந்து மாவுல எங்க பால் கறந்து? பசுமாட்டுலடா எங்கடா கறப்பாங்க? நல்ல வேலையை போச்சு. ஆமா கறந்து முடிச்சு மடி அத்து விடாம போறாங்க. அதே மாதிரியே கறந்து அந்த வேலையை மறக்காம செய்யுங்க. புரட்டா மாவு பிணையணும். நாங்க 2 பேரும் மாவை பிணைஞ்சு வச்சோம். போனா அந்த ஆட்ட மானு வல்லன்னு சொல்லி விட்டு சரி உடனே வந்து வந்துரு சரிங்கண்ணா. ஏதாவது ஏற்றி இப்படி பண்ணல. உங்க சொல்ல நான் தட்டுவேண்ணா. இல்ல பாருந்தாலும் கேட்கணும் வச்சுக்கா. அண்ணனை கூப்பிட்டு உட்கார்ந்து ஆடுறதுன்னா ஓடிடுவாரு. அவ்வளவுதான். நீ பயப்படாத. அண்ணனு குரல் மட்டும் கொடு. மணி என்ன இது எப்படி உட்காந்து மறுபடியும் உட்காரதான் போக்குறேன். 5:30 மணி ஆச்சுல, வயிற்ற வலிக்குது. உள்ள போய் பேக்க கிட்ட உட்காரு. போய் கதவு மரத்தூர்ல வெளியே இருந்துட்டு நீ அண்ணானு கூப்பிட்டு கழுவுறனா கழுவுறையா உடனே அங்க வந்து நிப்பேன். எவ்வளவு அசிங்கமா பேசுற? ஏன் உண்மையா என்னடா சொல்றேன்? உன் மேல அம்முட்டு பாசம் வச்சிருக்கேன்டா. அது என்ன கழுவாம நாத்தம் எடுத்தவனே போயிட்டு வரவா? இங்க வந்து உழப்பாம போக மாட்டேன். பாருங்க வேடு வரேன்.